இன்னைக்கு இந்த வீடியோவில் தேங்காய், நாட்டு சக்கரை, பாசிப்பருப்பெல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பரான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய தேங்காய் திரட்டிப்பால் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் திரட்டிப்பால் பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் துருவன தேங்காய்க்கு 3/4 கப் நாட்டு சக்கரை சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பை இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது, இந்த நெய்யே போதுமானது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலர் மாறி வர அளவுக்கு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம ஸ்வீட் செய்யும்போது தேங்காய் திரட்டிப்பால் சாப்பிடும்போது பாசிப்பருப்போட பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய், அரிசி மாவு இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம தேங்காய் திரட்டிப்பால் செய்யும்போது அல்வா பக்குவத்துக்கு சூப்பராக சுருண்டு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நாம் எடுத்து வச்சுருந்த நெய்யிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சூடானதும் நம்ம உடச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நிறம் மாற அளவுக்கு இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு நம்ம செய்யும்போது தேங்காய் திரட்டிப்பால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கலன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த நெய்யிலேயே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நாம் இதில் தேங்காய், நாட்டு சக்கரை, பாசிப்பருப்புன்னு எல்லாமே ஹெல்த்தியான பொருளாக தான் சேர்த்து செய்கிறோம். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நெய்யில் தேங்காய் பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கலந்து விடுங்க. இந்த தேங்காய் பேஸ்ட், நாட்டு சக்கரை ரெண்டும் ஒன்று கலந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் இங்கே இந்த தேங்காய் திரட்டிப்பால் செய்கிறதுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். வெல்லத்தை நல்லா துருவிட்டு அதே 3/4 கப் அளவு சேர்த்து செஞ்சுக்கோங்க. சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இது நல்லா வெந்து சுருண்டு வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒன்று கலந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா ஒரு தடவை மறுபடியும் கலந்து விட்டுட்டு நாம் எடுத்து வச்சிருந்த நெய்யிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அல்வா பக்குவத்துக்கு நல்லா சுருண்டு ரெடியாகி வெந்து வந்திருக்கு. இப்போ இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த நெய்யில் இருக்கிற மீதி எல்லா நெய்யுமே இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா நெய்யையும் சேர்த்ததுக்கப்புறமா நாம் நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நம்மளோட தேங்காய் திரட்டிப்பால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி இருக்குன்னு. இது வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்போதும் கேசரி, குலாப் ஜாமுன்னு ஒரே மாதிரியான ஸ்வீட் செஞ்சு கொடுக்காம உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இந்த தேங்காய் திரட்டிப்பால் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் திரட்டிப்பால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டும் கூட. இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.